Hey all, welcome to my channel Hire Ready. நீங்க 100% industry relevant ஆன ஒரு AI, data science and machine learning course search பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்ல உங்களுக்கு ஃபுல்லான ஒரு கோர்ஸ் கிடைக்கவே இல்லையா? அப்போ அந்த ஸ்ட்ரகிள ஸ்டாப் பண்ணிட்டு இன்னையில இருந்து AI கோர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா just subscribe my channel because in this channel I am going to post a full AI course video. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது பிகாஸ் இது from scratch I'm going to teach you guys. So before getting into that videos and technical part, let me introduce myself. This is Benisha. So ஒரு காலேஜ் முடிச்சு 2 வருஷமா I'm working as freelancing AI trainer and data science trainer and also as an ML ops trainer. So I worked with various IT companies. I worked with many IT training centers. I worked with colleges. So அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி I found that this would be the best syllabus for this AI course. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபுல்லா டீச் பண்ண போறேன். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இஃப் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்க ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க காலேஜ்ல ஏஐ எடுத்துட்டீங்க, பிஏஐ பிடெக் ஏஐ எடுத்துட்டீங்க, பட் உங்க காலேஜ் சிலபஸ்ல அவ்வளவா தியரிஸ் தான் இருக்கு, ஃபுல்லா ப்ராக்டிக்கலா இல்ல, then this course is going to help you out. இல்ல நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபுல்லான ஏஐ கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு பைத்தானை பேஸ் பண்ணி மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது மூணுமே கவர் பண்ண போறேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து டீச் பண்றதுனால யூ கேன் ஈஸிலி லேர்ன் இட். அண்ட் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி கமெண்ட்ஸ் வில் கெட் ப்ராப்பர் ஆன்சர்ஸ் அண்ட் ஐ ப்ராமிஸ் தட். Apart from that, in this first video itself, we are going to learn what is AI, what is machine learning, and what is data science. ஸோ ஏஐ பத்தி படிக்கும்போது எதனால டேட்டா சயின்ஸ் வருது, இதுக்குள்ள எதுக்கு மிஷின் லேர்னிங் வருது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லேர்ன் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் if you go to Google and search what is AI, ஹியூமன் பிரெயினை இமிட்டேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண டெக்னாலஜி தான் ஏஐன்னு வரும். பட் ஐ ஸ்வேர் தட் இஸ் அ மித், தட் இஸ் நாட் ட்ரூ. ஹியூமன் பிரெயினை இமிட்டேட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி ஏஐக்கு இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஏஐல மிஷின் லேர்னிங் அப்படின்றது ஒரு சப்டொமைன், அந்த மிஷின் லேர்னிங்ல டீப் லேர்னிங் அப்படின்றது இன்னொரு சப்டொமைன். அந்த மிஷின் லேர்னிங்குள்ளதான் நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த டீப் லேர்னிங்குள்ளதான் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அந்த நியூரல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் அது பிரெயின் இமிட்டேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ண ஒரு காம்பனன்ட். பட் இன் ரியாலிட்டி தட் இஸ் ஜஸ்ட் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் and that is not at all similar to how our neurons work in our brain. So if someone tells you AI is working like human beings, don't believe them because that is a myth. Then what is AI? AI is a technology that is created for automating a task. ஒரு டாஸ்க் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, அந்த டாஸ்கை ஆட்டோமேட் பண்ணி மிஷினுக்கு ஒரு சின்ன திங்கிங் எபிலிட்டி கொடுத்து அந்த ஒரு டாஸ்கை மட்டும் லேர்ன் பண்ணி அந்த டாஸ்கை மட்டும் பண்றதுக்கான எபிலிட்டிய நம்ம லேர்ன் பண்ண வைப்போம் இல்லையா, ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். So artificial intelligence is about giving machines the ability to automate a task and to think specifically about a particular task based on what we teach very clearly. So இனி வர வீடியோஸ்ல ஏஐக்கான திங்கிங் எபிலிட்டி என்ன, ஹியூமனுக்கான திங்கிங் எபிலிட்டி என்ன அப்படின்றத we will compare and explore how it works. So AI is about automating a task. So adding
a little bit of intelligence. So இப்ப நான் கொடுத்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். என்ன ChatGPT எல்லாம் we are getting so many answers இல்லையா? ஹியூமன் பீயிங்ஸ்க்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஏஐக்கு தெரியுது. சோ அது எப்படி ஏஐ வந்து பிரெயின் மாதிரி திங்க் பண்ணாம இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சம்டைம்ஸ் இட் டஸ் சம்திங் தட் இஸ் பெட்டர் தென் ஹியூமன் பீயிங். ஆனா அது திங்க் பண்றது ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி திங்க் பண்ணாது. இதுக்கு ஜென்ரலா நம்ம மெமரிக்குள்ள ஒன்னு ஸ்டோர் பண்ணிருப்போம். அதுல அல்காரிதம்ஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ in AI, how data science and machine learning is being used? What is machine learning and what is data science then? So before getting into machine learning, data science na என்னன்னு சொல்றேன். Data science. So data scientist ஒரு ரோல் வரதுக்கு முன்னாடி we had a role called statisticians. அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் ரொம்ப நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட்ஸ்ல நிறைய எக்ஸல் ஷீட்ஸ்ல they will be collecting so many data. ஓகே, ஸோ அவ்வளோ டேட்டாவையோ ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தே கேன் மேக் அ டெசிஷன். ஓகே, ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு அவங்க நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ we have Python. In Python we have inbuilt libraries to do those things. அந்த inbuilt libraries கூட additionally we have machine learning algorithms. So data science is a process of extracting a meaningful insight which will be used for making a decision in business. So அந்த decision-ஐ பேஸ் பண்ணி தான் ஒரு business grow ஆகும். ஆனா ஒரு சில இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து டேட்டா சயின்ஸ் நிறையவே யூஸ் பண்றாங்க. பட் டு பி ஹானஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி இது 100% சக்சஸ் ரேட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நோ, த சக்சஸ் ரேட் இஸ் வெரி லெஸ். நீங்க கண்டுபிடிக்கிற இன்சைட்ஸ் எல்லா டைமும் பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஒவ்வொரு டைம் அவங்க அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போதும் அது உங்களுக்கு லேர்னிங் பார்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலதான், அந்த ஒரு டிஃபிகல்ட்டி அவங்க ஃபேஸ் பண்றதுனாலதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோட சேலரியை விட உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்டுக்கு சேலரி அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் இன்சைட் ஃப்ரம் டேட்டா. ஸோ டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனில இருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேட்டா ரொம்ப ரா டேட்டாவா இருக்கும். அந்த டேட்டா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் அந்த டேட்டாவை நீங்க கிளீன் பண்ணும். ஸோ அஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைமை கிளீனிங்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை கிளீன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரக்கு தான் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் if you become as a data scientist. So the goal of data science is extracting an insight from data that will be used for business growth. சரி, ஓகே, நீங்க சொல்றீங்களே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எஸ், I'm going to give you the best example. So நம்ம நிறைய இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. இட் மைட் பி அமேசான், மீஷோ ஆர் பிளிப்கார்ட். ஸோ இன்னைக்கு நீங்க இதுல போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ ரெட் கலர் குர்த்தி. ஸோ அந்த குர்த்தியை பேஸ் பண்ணி நாளைக்கு எனக்கு வரக்கூடிய சஜஷன்ஸ் அதே மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸை எனக்கு நான் ஓபன் பண்ணும்போது எனக்கு ஃபீட்ல வந்து நிற்கும். அங்க அவங்க இந்த 3 டெக்னாலஜி, ஸோ டேட்டா சயின்ஸ்குள்ள மிஷின் லேர்னிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ இது ரெண்டுலையுமே வில் பி யூசிங் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். எப்படி? வாட் இஸ் மிஷின் லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ ஒரு மிஷினுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லேப்டாப்புக்கோ இல்ல என்னோட மொபைலுக்கோ திங்கிங் எபிலிட்டியை கொடுக்கறது மட்டும் மிஷின் லேர்னிங் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் அந்த மிஷினுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்டு எப்படி லேர்ன் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்ததை பேஸ் பண்ணி தான் அந்த மிஷின்ஸ் லேர்ன் பண்ணும். ஸோ ஜென்ரலா நான் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டா எல்லா மிஷின்ஸும் ஒரே மாதிரி லேர்ன் பண்ணுமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த மிஷின்ஸ் ஒரு டைமும் ஒவ்வொரு டேட்டாக்கும் வேற வேற மாதிரி லேர்ன் பண்ணும். ஹியூமன் பீயிங்கா இப்ப எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்தாலும், பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாலும், மேக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் நான் பார்ப்பேன், அந்த ஃபார்முலா புரிஞ்சுக்குவேன், நான் லேர்ன் பண்ணிக்குவேன். ஆனா அதே மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படி கிடையாது.
we have thousands of machine learning algorithms. So அவ்வளோ மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ்ல ஏன் டேட்டாக்கு எந்த மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத அதுவா டிசைட் பண்ணாது, நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டேட்டா, ஸோ டிசைடிங் the right steps to make machines learn. Let me explain how this works. So என்னோட அந்த நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனுக்கு இதை தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அந்த டேட்டா மட்டும் பத்தாது, அந்த டேட்டா கூட அது லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட அவங்க சர்ச் பண்ணா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டா சஜஷன்ஸ் கொடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் இருக்கு, அதுதான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜ் பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் நடக்கலாம், டெக்ஸ்ட பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் நடக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீ அதுல ஆட்டோமேட் பண்றீங்களோ அதுக்கு அந்த ஸ்டெப்பை தான் நம்ம மிஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டேட்டால இருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கும் நான் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பிசினஸோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஜென்ரலாவே மிஷின் லேர்னிங்ல ஒரு பேசிக்கா பார்த்தோம்னா 3 மேஜர் டைப்ஸ். ஒன்னு ரெக்ரெஷன், கிளாசிபிகேஷன், கிளஸ்டரிங். ஸோ இந்த பிசினஸ் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு தேவையானது கிளஸ்டரிங். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த டேட்டாவை நான் விஷுவலா பார்த்து குரூப் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ கிளஸ்டரிங் அப்படின்றது நம்ம டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்லாம் நம்ம இனி லேர்ன் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டரிங் அப்படின்றது அன்சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங். சிம்பிளா சொல்றேன், அன்சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அப்படின்னா ஒரு டேட்டாவை பார்த்து அந்த டேட்டாக்குள்ள இருக்கக்கூடிய யூனிக்னஸ கண்டுபிடிக்கிற எபிலிட்டி உள்ள ஒரு அல்கோரிதம் டைப் தான் கிளஸ்டரிங்க்கு கீழே வரும். ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ்ல ஒரு ப்ராசஸ்க்கு எந்த ஸ்டெப்பை மிஷின் ஃபாலோ பண்ணுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஏஐ ஜென்ரலாவே எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னேன், ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் நம்ம வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள்ல எப்படி டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ 3 அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க சர்ச் பண்றீங்க, நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள், யூஆர் சர்ச்சிங் ஃபார் ரெட் கலர் குர்த்தி. ஸோ ரெட் கலர் குர்த்தி நீங்க சர்ச் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ், ரெட் கலர்ல குர்த்திஸ் நிறைய சஜஸ்ட் ஆகுமா, சுடிதார்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சூஸ் பண்ணுவீங்கல்ல, சூஸ் பண்ணி லைக் பண்ணி வச்சுப்பீங்க, ஒரு சில விஷ் ஆட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஆர்டரும் பண்ணுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அவங்க கிட்ட உங்களோட டேட்டா இருக்கு, ஆல்ரெடி அவங்க கலெக்ட் பண்ணி வச்ச யூனிக்கான ஐடி உங்களோட போன் நம்பர் இல்ல இமெயில் ஐடி. ஸோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அடுத்த டைம் நீங்க வரும்போது இதே ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு மிஷின் லேர்னிங் அல்கோரிதம். ஸோ அங்க நெட்ஃபிளிக்ஸ் எப்படி எதுக்காக யூஸ் பண்றோம், நெட்ஃபிளிக்ஸ்ல சாரி அமேசான்ல டிசைடிங் your favorite dress. சோ இதுக்கு அவங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அடுத்து they will be using recommendation system. இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது it is one of the machine learning algorithm. அந்த ரெக்கமெண்டேஷன்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட் ஆகுதா தானாவே, அவங்க போய் ஒரு ட்ரெஸ் வந்து நீங்க பார்த்ததுக்கு அடுத்து ஒரு பர்சன் இவங்க பார்த்துருந்தாங்க, சோ இதுக்கு அடுத்து சர்ச் பண்ணி ஒரு குர்த்திஸ் எடுத்து இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது, அது நடக்கிறது இல்ல. சோ நீங்க பாக்குறத பேஸ் பண்ணி அந்த மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணது இல்ல. சோ அங்க அப்படிதான் மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ கம்மிங் ஃபார் ஆட்டோமேட்டிங் in recommending dress. So இந்த மாதிரிதான் நீங்க
இன்னைக்கு வாழ்ற ஒரு டெய்லி லைஃப்ல ஏஐ, மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் மூணுமே சேர்ந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஏஐ கோர்ஸை நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணா மேக் ஷியோர் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹையர் ரெடி. ஸோ யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் அவுட் எனி வீடியோஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல பைத்தானை பேஸ் பண்ணி நம்ம 90 டேஸ் கோர்ஸ் கவர் பண்ண போறோம். இந்த கோர்ஸ் அது ஆல்ரெடி மென்ஷன் ஏஐ நீங்க லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு ப்ராப்பரான கோர்ஸ் கிடைக்கல அண்ட் தென் இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ கோர்ஸ் தட் இஸ் அஃபோர்டபுள், இது அஃபோர்டபுள் கிடையாது, இது உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ். இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ் வித்வுட் எனி ஹெசிடேஷன். பை ஃபார் நவ்.